பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தை நோக்கி செல்ல திட்டமிட்டிருந்த ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரசாரை கலைந்து செல்ல காவல்துறையினர் அறிவுறுத்தியதால் அவர்கள் அங்கேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட பல காங்கிரசார் கைது செய்யப்பட்டதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இப்ப தற்போது அங்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் காங்கிரசார் கலைந்து செல்ல மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறை தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? தற்போதைய கள நிலவரம் என்ன? பூர்ணிமா, தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போராட்ட களத்திற்கு சென்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த நேரத்துல அவரும் அவர்களோடு இணைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதி முழுவதுமாகவே பரபரப்பு அதிகரித்திருக்கிறது என்பதாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக ராகுல் காந்தி அங்கு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததன் காரணமாக ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் தற்போது அந்த போராட்ட களத்தை நோக்கி வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது காங்கிரஸ் கட்சி இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்தியாவின் எதிர்கட்சியாக செயல்பட்டு வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் இந்த போராட்டத்தை தற்போது தங்கள் கையில் எடுத்திருப்பதன் காரணமாகவும் கட்சியின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த போராட்டத்தில் பங்கேற்றதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியினரும் தற்போது அந்த போராட்டத்துல தீவிரம் காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். ராகுல் காந்தியோடு தற்போது அங்கு பல எம்பிக்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி செய்து வரக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், கேரளா மாநிலத்தின் முதல்வர் உள்ளிட்ட பலரும் தற்போது அந்த பகுதியில ராகுல் காந்திக்கு இணையாக அரணாக அந்த போராட்ட களத்தில் இருந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். எனவே தற்போது அந்த போராட்டம் நடைபெற்றக்கூடிய டெல்லி பகுதி முழுவதுமாகவே காவல்துறையினர் முழுவதுமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நகர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் என ஏராளமானவர்கள் தற்போது அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரை அங்கிருந்து கலைந்து செல்லும்படி காவல்துறையினர் தரப்புல கோரிக்கை வைத்த போது அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதாக ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கோஷங்கள் எழுப்பி வருவதால் அங்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களும் அந்த கோஷத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார்கள். எனவே அந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் யாரும் ராகுல் காந்தியை நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காக காங்கிரஸ் கட்சியினரும் எம்பிகளும் தொடர்ச்சியாக ராகுல் காந்தியை சூழ்ந்து நிற்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது என்றால் அவர்களை கலைந்து செல்லுங்கள், இந்த பகுதியில தொடர்ச்சியாக நீங்களும் போராட்டத்தை முன்னெடுத்தால் பதட்டம் என்பது அதிகரிக்கும், சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு இங்கிருந்து கலந்து செல்ல வேண்டும் என்பதாக காவல்துறையினர் தரப்பு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டாலும் கூட மாணவர்களை விட்டு கலந்து செல்ல மாட்டேன், மாணவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு இருக்கும் என்ற வகையில அவர்களும் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதால் தற்போது காவல்துறையினர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். கைது செய்யலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக தற்போது காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த போராட்ட களத்திலும் கூட ராகுல் காந்தி உள்ளிட்ட அந்த எம்பிக்கள் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களை தலைப்பதற்காக கைது செய்யக்கூடிய முயற்சியிலும் ஒரு சில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே அந்த பகுதி முழுவதுமாகவே தற்போது பதற்றமான சூழல் என்பது அதிகரித்திருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயலானி.